உங்க வீட்ல 16 வயசு கீழ பசங்க இருக்காங்கண்ணே. இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப அவசியமான வீடியோ. இன்னிய டேட்டுக்கும் அண்ட் இன்னிய காலகட்டத்துக்கும். அண்ட் இன்னைக்கு ஜஸ்ட் நவ் December 4, 2025 ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5,00,000 டீனோட அக்கவுண்ட்ஸ வந்து Instagram, Facebookல டெலீட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் நம்மளுக்கு இத கேட்ட உடனே, அப்பாடா! இந்தியாவிலயும் இந்த மாரி பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு நமக்கு தோணும். பட் ஹியர் இஸ் வாட் நோ ஒன் இஸ் டெல்லிங் யூ. இதனுடைய இன்னொரு பக்கத்த தான் இன்னைக்கு நான் உங்க எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிற ஒரு முக்கியமான விஷயம். பட் இப்ப நீங்க நினைப்பீங்க, ஓ சம் கண்ட்ரோல் இஸ் பெட்டர் தென் நத்திங் இல்லையா? அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தோணும். ஆஸ்திரேலியா கவர்ன்மெண்ட் பண்ண விஷயத்த பொறுத்தவரைக்கும். பட் ஆனா ரிசர்ச் வந்து என்ன சொல்றாங்க அண்ட் நெறைய நம்ப அஸ் அ பேரண்ட்டா நானும் பார்த்துருக்கேன். நெறைய பேரண்ட்ஸ் கிட்ட பேசியும் நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அண்ட் சைக்காலஜில முக்கியமா சொல்ற விஷயம் என்னன்னா, த மோர் யூ கண்ட்ரோல், த மோர் தே ஹைட். லெட் மீ எக்ஸ்பிளைன் த நியூரோ சயின்ஸ் பிஹைண்ட் இட். ஏன்னா வெனெவர் தெர் இஸ் அ த்ரெட் டு அட்டானமி, நம்மளுடைய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் கம்ப்ளீட்டா ஷட் டவுன் ஆயிடும். அண்ட் இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல்லி எமோஷனலி வந்து நம்ம ஃபயர்டா இருப்போம். இது எப்படி சொல்றது அப்படின்னா, ஓகே சில டைம் வந்து நீங்க வந்து கண்ட்ரோல் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னோட பேரண்ட்ஸ் என்ன புரிஞ்சுக்கவே மாட்றாங்க. அவங்க என்ன நம்பவே மாட்றாங்க. ஸோ இந்த மாதிரியான எமோஷனல் ஷட் டவுன் வந்து அவங்களுக்கு நடக்கும். இது ஏன் நடக்குது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பசங்களுடைய பிரெயினுங்கிறது இப்போ ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் கார், ஸ்போர்ட்ஸ் கார் மாரி பட் வித்தவுட் ஹேவிங் அ ப்ராப்பர் பிரேக். ஏன்னா அன்டில் மிட் ஆஃப் 25 அவங்களுடைய பிரெயின்ஸ் வந்து ஃபுல்லி டெவலப் ஆகிறது இல்ல. அண்ட் அதனால தான் பசங்களுக்கு இந்த மாதிரி அல்டர்னேட்டிவ்ஸ் தேடணும்னு தோணுது. நம்ம என்னதான் சோஷியல் மீடியா ஸ்டாப் பண்ண சொன்னாலும் தே ஃபைண்ட் அல்டர்னேட்டிவ்ஸ் எதர் யூசிங் தி அதர் ஆப்ஸ் ஆர் அதர் மொபைல்ஸ். அண்ட் இது மாதிரி நிறைய நடக்கும். இந்த 10 ஆப்ஸ் மட்டும் தானா நம்மளுடைய சொல்யூஷன்? இந்த 10 ஆப்ஸ் இல்லைன்னா நாளைக்கு ஒரு 11th ஆப் வரும், இல்லை 12th ஆப் வரும், புதுசா ஒரு ஹவ் அபவுட் நியூ கேமிங் ஆப், ஹவ் அபவுட் அன் அன்ரெகுலேட்டட் ஆப், ஒரு குட்டி குரூப்க்கு மட்டும் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அதன் அண்ட் உங்களுக்கே தெரியும் டெக்னாலஜி வந்து ரொம்ப ஃபாஸ்டரா எவால்வ் ஆகுது லாஸோடவும் அண்ட் அகேன்ஸ்ட் எவ்ரி திங். தட் இஸ் த மோஸ்ட் எவால்விங் அண்ட் வெரி ஃபாஸ்டஸ்ட் ஒன்ஸ் அண்ட் டீன்ஸ் ஆர் ஆல்வேஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு அடாப்ட் இட். நம்ம வந்து வி கான் கீப் ரன்னிங் பிஹைண்ட் எவ்ரி நியூ ஆப். இதை பேன் பண்ணுங்க, அதை பேன் பண்ணுங்க, என் பையன் இந்த ஆப் பார்க்குறான், அந்த ஆப் பார்க்குறான், இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா இட்ஸ் லைக் ட்ரைங் டு ஸ்டாப் வாட்டர் வித் யோர் ஃபிங்கர்ஸ். நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் தெரியணும். அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் பண்ணுறதுக்கு பதிலாக டீச் பண்ணுங்க. வி நீட் டு டீச் நம்ம டீன்ஸ்க்கு ஹவு டு யூஸ் இட் இன் அ ஹெல்த்தி வே அப்படிங்கிறது நம்ம டீச் பண்ணணும். அண்ட் தட் இஸ் வை கனெக்ஷன் இஸ் அ லாங் டேர்ம் சொல்யூஷன். வித்தவுட் கனெக்ஷன் நீங்க பசங்களுக்கு எது டீச் பண்ணாலும் அவங்க சிலைக்கு மேலே தான் போகும், அவங்க சிலைக்குள்ள போகாது. அண்ட் இந்தியன் பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கேரியான பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த டீன்ஸ் 80% வந்து மொபைல்ஸ் வச்சிருக்காங்க நம்ம சர்வே ரிப்போர்ட் சொல்லுது. அண்ட் அதில் 15% ஆல்ரெடி தேர் ஆக்டிவிங் சைபர் புல்லிங். And when teens feel they've been controlled instead of connecting with them, that's where we completely lose them. அப்போதான் அவங்க நம்ம கிட்ட ஓப்பன் அப் பண்ணாம ஒரு அன்ட்ரஸ்டட் சோர்சஸ் கிட்ட போய் அவங்க ப்ராப்ளத்தை சொல்லி நிறைய சிக்கலான விஷயத்துக்குள்ளேயும் அவங்க வந்து ஆளாயிருக்காங்க. அதனால நம்ம கனெக்ஷன் எப்படி பண்ணணும், நம்ம குழந்தைங்க கூட எப்படி எமோஷனலா கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அஸ் அ பேரண்டா நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. ஆஃபர்ஸ், யூ ஆர் நாட் அலோன். ஏன்னா 2025ல அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னா, 40% ஆஃப் இந்தியன் டீன்ஸ் அவங்க வந்து ஹோப்லெஸ்ஸா ஃபீல் பண்றாங்களாம். அண்ட் ஜென்சி டீன்ஸ் வந்து என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஹை மென்டல் ஹெல்த் சேலஞ்சஸ். நம்ப மாட்டீங்க, ஆல்மோஸ்ட் மோர் தென் 90%. அண்ட் டுகெதர் டு ஆட் அப் டு தட் 50% ஆஃப் தி பேரண்ட்ஸ் ஆல்ரெடி பர்ன் அவுட் ஃபீல் பண்றாங்க. ஸோ இட்ஸ் நாட் அன் ப்ராப்ளம் ஆஃப் டெக்னாலஜி, இட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் சிஸ்டம். நம்ம பேன் பண்றதுனால மட்டும் ஒரு விஷயத்த வந்து பண்ண முடியாது. பட் ஹவு டு வி டெவலப் அ ஸ்ட்ரக்சரல் அண்ட் சிஸ்டம் விச் கேன் ஹெல்ப் அஸ் டு ட்ரை தி சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ரைட் நோ ஷேர் பண்ண போறேன். நம்ம இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலியமா ரைட் நவ் உங்க பசங்களுடைய மைண்ட்ல என்ன போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் நீங்க எடுத்துட்டு போகும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் why certain things are happening in a way it is happening. ஏன்னா நம்ம பசங்களோட பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு கிரேவிங்கோட இருக்கும் until their mid 20s. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இட் இஸ் ஸ்டில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அவங்களோட பிரெயின் பார்ட் வந்து ஸ்டில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இட் ஹேஸ் அ கிரேவிங். நமக்கு ஒரு பசி டைம்ல ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கும். அதே மாதிரி தான். ஏன்னா அவங்களுக்கு ஃபுல் ஸ்பீட்ல இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அந்த கிங் இஸ் wired to seek this rewards and the bad and the honest truth is tech companies exploit it.
அண்ட் பேனிங் பண்றதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயரிங் ப்ராப்ளம நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அந்த ரஷ்ஷு, அவங்களுக்கு தேவையான அந்த நீட வந்து ஏன்னா இப்ப ஆல்ரெடி வேற தே காட் யூஸ்ட் டு இட். ஸோ நம்ம வந்து பேன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டில் ஏன்னா அந்த கார்ல பிரேக் பிடிக்கல. போய் அதுக்கப்புறம் இடிக்க தான் செய்யும். நீங்க வந்து என்னதான் இப்ப நீங்க வந்து அந்த இடத்துல ஒரு பேரிகேட் போடுறது. இந்த பேன்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பேரிகேட் போடுற மாரி. பட் அவங்க கையில அந்த பிரேக் இல்ல. ஹவ் டு வி டூ இட்? Understanding plus certain skills what a parent should have to handle the situation in a right way. And ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்தியா இஸ் ஃபார்ச்சுனேட். ஏன்னா டிஜிட்டல் லிட்ரஸியை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ஆஸ்திரேலியா விட 10 இயர்ஸ் பின்னாடி இருக்கும். அண்ட் இந்த நார்ம்ஸ் வந்து ஆஸ்திரேலியால வந்து ஒரு 5 இம்பார்ட்டன்டான ரெக்கமெண்டேஷன்ஸ் மூலியமா எடுத்து வந்தாங்க. அதாவது நோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பிஃபோர் ஹை ஸ்கூல், no social media coverage before 16, and schools has to be phone free, and they wanted to emphasize on more independence and free play. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த பிளாங்கெட் பேன் அப்ரூவல் அப்படிங்கிறத ஆஸ்திரேலியா எடுத்துட்டு வந்தாங்க. பட் இது அவங்க மிஸ் பண்ண விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தி அதர் சைடு அவங்க விட்டுட்டாங்க. ஸ்டில் தி நீட் டிஜிட்டல் ஃபார் லிட்ரஸி. நிறைய இடத்துல நமக்கு அது எஜுகேஷனுக்கு தேவைப்படுது. அண்ட் சில இடத்துல வந்து பேரண்ட்ஸ் நீட்ஸ் டு ஸ்டே இன்வால்வ் இல்லையா? அண்ட் நமக்கு ஒரு கனெக்ஷனுக்காகவும் இப்போ பசங்க எங்க இருக்காங்க நிறைய விஷயத்துல. அண்ட் ஆல்சோ ஃபார் அஸ் டு லேர்ன் பெட்டர் வி ஷுட் அக்செப்ட் தட் வி வாண்டட் டிஜிட்டல் மீடியா. அண்ட் இந்த எஜுகேஷன் பார்ட்டை ஸ்கிப் பண்ணது நம்ம ஆஸ்திரேலியா பேன்ல ஒரு சேலஞ்ச் ஆக்சுவலி. அண்ட் இதுல இருந்து நம்ம டீச் பண்ண வேண்டிய லெசன் என்னன்னா, ஜஸ்ட் ஃபோனை வந்து புடுங்குறதோ இல்லை ஸ்டாப் பண்றதோ நம்ம பண்ண போறது இல்லை. அண்ட் எப்படி அவங்க அதை கரெக்டா யூஸ் பண்ணணும் அண்ட் சைக்காலஜிக்கலா அவங்களுடைய பவுண்டரிஸ் அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கறது தான் நம்ம தொடர்ந்து இன்னைக்கு பேச போறோம். அண்ட் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், அவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, இல்ல நமக்கு நம்ம கண்ணு முன்னாடி பார்க்காம இருப்பாங்க ஆனா அதுக்கப்புறமா எப்பயுமே அவங்க பார்ப்பாங்க, நான் கொடுக்கலன்னா அவங்க ஃப்ரெண்ட் வீட்டில் போய் பார்ப்பாங்க. இந்த மாதிரி நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும் கரெக்டா. அண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஆன்சர் அகெயின் நான் என்ன சொல்லுவேன்னா நம்மளுடைய எமோஷனல் கனெக்ஷன் தான். நம்மளுடைய எமோஷனல் கனெக்ஷன் தான் நம்ம பசங்க கூடவே உள்ளார இருக்கிற ஒரு காம்பஸ் மாதிரி, which is going to make them feel this is something which I should not do. அண்ட் ரிசர்ச்சுடைய போஸ்ட் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். இந்தியா வந்து சோஷியல் மீடியாவை இந்த மாதிரி பேன் பண்ணணுமா அப்படின்ட்டு கேட்டா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த டீன்ஸ்க்கு வந்து தே ஹேவ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் 800+ மில்லியன் இன்டர்நெட் யூசர்ஸ் இருக்காங்க. அண்ட் என்ஃபோர்சிங் ஆன் சச் அ வைட் இஸ் டெஃபினெட்லி இம்பாசிபிள். கரெக்டுங்களா? ஸோ அதனால தான் இன்னைக்கு நம்ம ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட், டிஜிட்டல் லிட்ரஸி ஸ்கூல்ஸ்லையும் சொல்லித்தர ஆரம்பிக்கணும். பட் அதை நம்ம கண்ட்ரோல் இல்லை, அதனால நம்ம அதிகமாக பேச வேண்டாம். அண்ட் ரெண்டாவதான விஷயம் பேரண்டல் இன்வால்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ். அது நான் உங்களுக்கு என்னங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் மூணாவது விஷயம், நம்ம கிராஜுவலாக ஏஜ் அப்ரோப்ரியேட் ஆக்சஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். அண்ட் இதில் நிறைய விஷயம் வந்து பேரண்ட்ஸ் கொடுக்கணும் ஸோ தட் தே டோன்ட் ஃபீல் டிப்ரைவ்ட் ஆஃப் சம்திங். அண்ட் எப்போ வந்து ஒரு குழந்தைக்கு வந்து எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னு அவங்க டிப்ரைவ்டாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா அதுக்கான கிரேவிங்கும் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம ஏஜ் அப்ரோப்ரியேட்டாக சில விஷயங்களை அவங்களுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நம்ம அதை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தான் 5 ஸ்ட்ராட்டஜிஸ் நான் இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்குமே ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் இந்த 5 ஸ்ட்ராட்டஜிஸுமே கவனமாக கேளுங்க அண்ட் இட் வில் ஹெல்ப் யூ இன் அ மேசிவ். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1, லிசன் ஃபர்ஸ்ட், ஃபிக்ஸ் லேட்டர். உங்களோட உங்களோட டீனேஜ்ல இருக்கிற குழந்தைங்க அப்செட்டாக இருக்கும்போது, ஏன்னா இன்ஸ்டாகிராம் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டீங்க, இல்லைன்னா ஃபீலிங் லெஃப்ட் அவுட், அந்த ஃபோமோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஃபீல் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் சம்திங். அவங்க கிட்ட போய் அட்வைஸ் கொடுக்காதீங்க, இன்ஸ்டாகிராம் நல்லது இல்லை, இது எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி. ஜஸ்ட் சே லைக் அந்த இது அவங்களுடைய ஆன்லைன் ரிஸ்கையும் நம்ம கிட்ட இதுக்கடுத்து ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம போய் சொன்னா என்ன சொல்ல போறாங்க, இதுதான் அவங்க கிட்ட அப்பவே சொன்னேன் இல்லைன்ட்டு நம்மளை இன்வாலிடேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தே நீட் டு ஃபீல் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஐ கேன் சி, எனக்கு புரியுது இது உனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு, பட் நம்ம டுகெதரா வி வில் ஹேண்டில் இட். நீ என்ன ஃபீல் பண்ற, நிறைய த்ரெட்ஸ் இருக்கு, சேலஞ்சஸ் இருக்கு, நம்ம ஒரு 30 மினிட்ஸ் பவுண்டரி டைம் வச்சுக்கலாமா அப்படின்னு பண்ணிட்டு co-create பண்ணுங்க rules, especially with the teens. Don't dictate them. Co-create, create this rule along with them. And research என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, parents who use such collaborative boundaries 35% வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோஆபரேட்டிவாக இருப்பாங்க. ஸோ டீன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே. ஓகேங்களா? ப்ளீஸ் ஃபாலோ திஸ் co-creation of rules. And third, digital literacy.
ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எஜுகேட் பண்றாங்க. பட் நம்ம அது கொஞ்சம் ஆப்போசிட்ல பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம அவங்கள எஜுகேட் பண்ணணும். நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி வென் யூ கெட் அ சிச்சுவேஷன், நம்ம அந்த எக்ஸ்பிளைன் சொன்னோம் பார்த்தீங்களா, நம்ம பயப்படுறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் சொல்லுங்க. அதாவது இந்த பிரெயினுடைய சிஸ்டம்ஸ், நம்ம நிறைய இன்ஃப்ளூயன்சஸ், ஃபேக் இன்ஃப்ளூயன்சஸ் பத்தி நம்ம கேள்விப்படுறது, அண்ட் பிஸ்னஸ் ஓரியன்டா நிறைய கண்டென்ட் இருக்கும். அண்ட் விச் வில் மேக் அஸ் ஹாப்பி, ஜெல்லஸ், கியூரியஸ், நிறைய கம்பேரிசனுக்கு உண்டாக்கும். இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸையும் ரிசோர்ஸஸையும் அவங்க கிட்ட, அண்ட் தே ஆர் மோர் almost 40% more likely they could able to self-regulate it. Because இப்படி நம்ம பண்ணும்போது we are not banning but we are empowering them. And fourth strategy, நிறைய கேள்விப்பட்டிருப்போம், ஆனா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் டேக் இட் சீரியஸ்லி. கிரியேட் சம் zones in your home where phone is banned completely. அதை வந்து ஒரு பூஜை அறையில வந்து நம்ம சாமி போது ஃபோன் பார்க்காம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மேக் இட் இஸ் அ சேக்ரெட் டைனிங் டேபிள். எவ்ரி ஒன் இன்க்ளூடிங் பேரண்ட்ஸ் ஷுட் புட் தேர் ஃபோன் அவே. பெட்ரூம்ஸ் ஆஃப்டர் 9 PM. மார்னிங் ருட்டீன்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் 30 minutes 60 minutes. கிரியேட் சம் எக்ஸப்ஷன் லிஸ்ட் வென் யூ ஃபீல் ஹோம் சிச்சுவேஷனுக்கு இல்லை ஷிஃப்ட்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது. பட் ஹேவ் திஸ் ரூல். அண்ட் ரிசர்ச் ஷோஸ் தட் ஃபோன் ஃப்ரீ ஜோன்ஸ் இருக்கிற வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சண்டைகள் வந்து வர்றது இல்லைங்க பசங்களுக்குள்ள, அம்மா அப்பாக்கும் குழந்தைங்களுக்கும் நடுவில். ஏன்னா தே ஆர் ஹேவிங் கான்வர்சேஷன்ஸ். ஏன்னா நீங்க ஃபோன் இல்லாம நீங்க பேசும்போது நோட் பண்ணி பார்ப்பீங்க, நீங்க அப்பதான் உங்க முகத்தை பார்த்தே பேசுவீங்க. டெஃபினெட்லி திஸ் வில் கிவ் யூ கிரேட் பிரேக் த்ரூ ஃபார் யூ. அண்ட் என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். பட் எனக்கு ஃபோன் இல்லைன்னா என்ன பேசுறதுனே தெரியலையே அப்படின்னு கேட்டா ஜஸ்ட் கேட்கலாம். இன்னைக்கு ஏதாவது ஒரு ஃபன்னி திங்ஸ் நடந்ததா, உங்க ஸ்கூல்ல இன்னைக்கு நீ டைம் டேபிள் டிசைன் பண்ணியிருந்தா எந்த பீரியட்லாம் வச்சிருப்ப. ஸோ யூ குட் பிரிங் சம்திங் விச் யூ கேன் ஏபிள் டு டிஸ்கஸ் அபவுட் சின்ன சின்ன டாக்ஸ் விச் வில் மேக் அஸ் வெரி கனெக்டட் டுவர்ட்ஸ். ஸோ இந்த டைமை சீக்கிரடா அதுக்கு யூஸ் பண்ணுங்க. ஃபைனல் ஸ்ட்ராட்டஜி, ஃபிஃப்த் ஸ்ட்ராட்டஜி, ரீப்ளேஸ் டோன்ட் ரிமூவ். அண்ட் இது ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் நிறைய பேரண்ட்ஸ் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கிற அந்த ஆங்ஸைட்டி, ஃபியர், அதில் வந்து டக்குன்னு ஃபோனை பிடுங்கிருவோம். பிடுங்கிட்டு நீ பார்த்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். விச் மீன்ஸ் வி பிரேக் தேர் பேட்டர்ன் அப்ரப்ட்லி. அண்ட் தே ஆர் ஃபீலிங் அடிக்டட் இல்லையா? பிகாஸ் அவங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபுல்லாக இருந்தாங்க, திடீர்னு அது வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். டோன்ட் ஜஸ்ட் கட் இட் பட் ரீப்ளேஸ் இட். இப்போ நீங்கள் வந்து நீ 30 மினிட்ஸாக இது தானே பார்த்துட்டு இருக்க, மாயை நம்ம 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் ஒரு கேக் பேக் பண்ணலாம் அப்படின்ட்டு கிரியேட் பண்ணுங்க. டூ சம்திங் டுகெதர் வித் தேம் அண்ட் ஜஸ்ட் புட் இட் அ கண்டினியூட்டி. ஸோ அது விஷயத்த வந்து நிறுத்திட்டு நீங்கள் அங்கேருந்து நீங்களும் மூவ் ஆன் பண்ணிடுவீங்க. அண்ட் அந்த இடத்துல அந்த டீனோ அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா தனியாக இருக்க மாட்டிருப்பாங்க. அண்ட் அப்போ தான் நம்மளுடைய விஷயங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் சே தட் ஓகே, நீ 45 மினிட்ஸாக ஃபோன் தானே பார்த்துட்டு இருக்க, வா நம்ம போயிட்டு அந்த கார்டனில் இருக்க செடியெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணலாம். Make it together along with them so that they don't feel left out. And you're not removing connection and you're redirecting them. இதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ரியல் லைஃப் கனெக்ஷன்ஸ் அவங்களுக்கு பெட்டரா இருக்கிறத அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. மோர் தென் ஆல் திஸ் டிஜிட்டல் லைக்ஸ், கமெண்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்தாச்சு. பட் ஸ்டில் சிலருக்கு இந்த கொஸ்டின் இருக்கும், இதெல்லாம் கேட்கறது நல்லா தான் இருக்கு, ஆனால் இதெல்லாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ட்டு கேட்குறீங்க. கரெக்டுங்களா? புரியுது. ஏன்னா நமக்கு எப்பயுமே ஒரு கன்ஃபர்மேஷன் தேவைப்படும். அண்ட் இதுக்காக தான் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். டீன்ஸ் வந்து 60% ரொம்ப ஓப்பன் அப் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு ஓவர் நைட் மேஜிக் இல்லை. இன்னைக்கு நீங்கள் இதை பண்ணீங்கன்னா நாளைக்கே நம்ம பசங்க மாறிடுவாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் திஸ் இஸ் அ ஸ்லோ, யூ வில் நோட்டிஸ் எனர்ஜி ஷிஃப்ட். யோர் டீன் மைட் ஆக்சுவலி ஸ்டார்ட் டாக்கிங் அட் டின்னர். இதுக்கு முன்னாடி பேசவே இல்லை, தட்டை மட்டும் பார்த்துட்டு அவசரமாக சாப்பிட்டுட்டு போகிறவங்க ஏதோ ஒரு கான்வர்சேஷன் அவங்க கிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். சின்ன சின்ன ஷிஃப்ட் நீங்கள் பார்க்கலாம். இப்போ மேபி பெட் டைமுக்கு சீக்கிரமாக வந்து படுப்பாங்க, உங்ககிட்ட ஏதோ ஒன்று ஷேர் பண்ணணும்னு ஓப்பன் அப் பண்ணுவாங்க. அண்ட் இது எல்லாத்துக்குமான மேஜிக் வேர்ட் கன்சிஸ்டன்சி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம இன்னைக்கு ஒரு நாள் போய் ஜிம்முக்கு போனோடனே நமக்கு மசில்ஸ்லாம் வந்துடாது. ஸோ நம்ம டெய்லி எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா, மசில்ஸ் எல்லாமே பில்ட் ஆகும். அதே தான் கனெக்ஷன் கூடியும். ஒரு ஃபோன் ஃப்ரீ டின்னர் won't change everything, but consistent phone free dinners will change your relationship. அதனால ஓவர் நைட் ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்காதீங்க. லெட்ஸ் பி வெரி ப்ராக்டிக்கல்.
பட் இந்த ஒரு முக்கியமான விஷயம் ஐ வாண்டட் யூ ஆல் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் வெரி வெரி அர்ஜென்ட். எவ்ரி டே யூ வெயிட், your teen's brain is getting more wired to dopamine, and the disconnection between you and them is also getting deeper, and they get adapted to hide things from you. இதெல்லாம் உங்களை பயம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. இன்னைக்கு as a பேரண்டா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு சின்ன ஸ்டெப் போறேன். அண்ட் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இஸ் த வெரி கீ திங் ஹியர். அதனால நான் நாளைக்கு ஸ்டார்ட் பண்றேன், அப்புறம் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு தயவு செஞ்சு தள்ளி போடாதீங்க. நீங்க தள்ளி போடுற ஒவ்வொரு நாளும் they are making it one step worse than ever. ஆஸ்திரேலியா வந்து இந்த கிரைசிஸ் வந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இன்னைக்கு அன்பியரபிளா இருந்து they are panicked and they are planning it. அண்ட் நம்மளும் இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷனுக்காக வெயிட் பண்ணி ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. we can start today little so that we see a massive result over the time. Not because we are a perfect parent, but because we are a present parent. And இதனால நான் உங்ககிட்ட திருப்பியும் கேட்குற ஒரே ஒரு விஷயம், ஸ்டார்ட் ஸ்மால் பட் ஸ்டார்டட் டுடே. இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனா இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சேலஞ்ச் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னைக்கு ஒரு மீல் வித்வுட் ஃபோன் ஸ்டார்ட் பண்ணுங்க. பிக் ஒன் நைட் அண்ட் எவ்ரிபடி ஒரு பேஸ்கெட் மாதிரி எடுத்து அதில் எல்லாரும் ஃபோனை வச்சுட்டு இன்னைக்கு சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஸ்டார்ட் வித் சம் ஓப்பன் எண்டட் கொஷின்ஸ். மேபி சம்திங் வெரி ஃபேண்டசி. இன்னைக்கு உனக்கு ஒரு சூப்பர் பவர் இருந்தானே, இன்னைக்கு இங்க இருக்கிற டிஷ்ஷஸ்ல எந்த டிஷ் என்னவா சேஞ்ச் பண்ணியிருப்பேன், அந்த மாதிரி சம்திங் வெரி ஃபனி ஃபார் யூ டு ஸ்டார்ட் வித். நோ லெக்சர்ஸ், நோ ரூல்ஸ், ஜஸ்ட் கனெக்ஷன். அண்ட் எந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த 5 ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஆஸ்திரேலியா ட்ரைட் கண்ட்ரோல், பட் லெட்ஸ் ட்ரை கனெக்ஷன் விச் வில் ஒர்க் ஃபார் எவர். அண்ட் கன்சிஸ்டன்சி ஓவர் பர்ஃபெக்ஷன், கனெக்ஷன் ஓவர் கண்ட்ரோல். இது நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம பேரண்டிங் ஜேர்னி ரொம்ப ஈஸி ஆயிடும். அண்ட் லெட்ஸ் டூ திஸ் டுகெதர். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி பேச போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஸ்டே கன்சிஸ்டன்ட் ஈவன் வென் வி ஆர் எக்ஸாஸ்டட். ஸ்டே டியூன்ட், subscribe and watch for it.